எஃப்எம் ரெயின்போ நேர்களுக்கு உற்சாகமான மதிய வணக்கம். நேரம் 3 மணி 1 நிமிடம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். சர்க்கரை நோய் அப்படின்னா தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் வருதுன்னு நினச்சிங்களா? இல்லை, இப்போ காலேஜ் படிப்பில் இருக்கவங்க கூட இன்சுலின் எடுத்துக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேஜில் தான் இப்போ இந்த உலகம் போயிட்டுருக்கு. ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் லைஃப் நம்ம பாடிக்கும் ஃபாஸ்ட்டாக பிரச்சனைகள். சர்க்கரை நோய், அந்த நோய் பற்றின பிரச்சனையை புரிய வைக்க, ஒரு அவேர்னஸை ஏற்படுத்த, நம்ம இனிப்பான கேள்விகளுக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன் மாதிரி ஷார்ப்பாக ஆன்சர் பண்ண நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காரு தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஏ முத்துக்குமரன் அவர்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டாக்டர். டாக்டர், அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்றைக்கி டாக்டர்ஸ் டே. அதுக்கு உங்களுக்கு விஷஸ். உங்களுக்கு மட்டும் இல்லாமல் 24 ஹவர்ஸும் அயராது பாடுபடுற அனைத்து டாக்டர்களுக்கும் உங்கள் சார்பாக எஃப்எம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் டாக்டர். தேங்க்யூ. ஓகே டாக்டர், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சர்க்கரை நோய் அப்படின்னா என்ன? அது எப்படி உருவாகுது? சர்க்கரை நோயின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சர்க்கரை சாப்பிட்றதுனால வரக்கூடிய ஒரு வியாதி மோஸ்ட்லி கிடையாது. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க சர்க்கரை அதிகமாக சாப்பிட்றதுனால வரக்கூடிய வியாதின்னு. கேட்கணும் நினச்சேன் டாக்டர். இது ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க, சர்க்கரை அந்த பேருக்காகவே சர்க்கரை சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு இருக்கா, இல்லை வேறு எதுவும் விஷயம் இருக்கா? சர்க்கரைன்ற பேருக்காக நம்ம சுகர் அதிகமாக எடுத்துக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி பரவலாக. சர்க்கரை நோய் வந்ததுக்கப்புறம் சர்க்கரை உடலில் ரத்தத்தினுடைய குளுக்கோஸ் அளவு ரொம்ப அதிகமாக்குன்றதுனால சர்க்கரையை தவிர்க்கிறது நல்லது. சர்க்கரை சாப்பிட்டாதான் சர்க்கரை வியாதி வருது, நான் சர்க்கரை சாப்பிடலன்றது ஒரு தவறான ஒரு கருத்து. முதல்ல சர்க்கரை நோய் என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்க்கரைனா குளுக்கோஸ். குளுக்கோஸா சக்தி, எனர்ஜி. நம்ம டெய்லி நம்ம நடக்கிறோம், போகிறோம், சாப்பிட்றோம், கொள்கிறோம். ஸோ அதுக்கு தேவையான எனர்ஜி குளுக்கோஸ். அது நம்ம தமிழில் சர்க்கரைன்னு சொல்லிக்கிறோம். நம்ம அந்த குளுக்கோஸ் நம்ம எப்படி கிடைக்குது? நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு மூலம் தான் நமக்கு அந்த குளுக்கோஸ் கிடைக்குது. நம்ம என்னென்ன பொருட்கள் சாப்பிட்றோமோ அதெல்லாம் உள்ளே போய் நமக்கு குளுக்கோஸாக மாறி கன்வெர்ட் ஆகுது. அந்த குளுக்கோஸ் ரத்தத்தில் கலந்து உடம்புல எல்லா செல்களுக்கும் போகும். அந்த உடம்புல எல்லா செல்களுக்கும் போகும்போது நம்ம கணையத்தில் சுரக்கக்கூடிய இன்சுலின் என்ற ஹார்மோன் தான் அந்த ரத்தத்து சுகரை அளவை செல்களுக்குள்ள அதில் ஏற்படக்கூடிய இன்சுலின் டிஃபிஷியன்சினாலேயோ இல்லை இன்சுலினுடைய ஒழுங்காக வேலை செய்யாததுனாலேயோ ரத்தத்தில் சர்க்கரை அளவு குளுக்கோஸுடைய அளவு தங்கிடுறதா நம்ம சர்க்கரை வியாதி நம்ம சொல்கிறோம். ஸோ சர்க்கரைன்றது குளுக்கோஸ் நம்ம உடம்பு எல்லாருக்குமே ஒரு அளவு இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 70 மில்லிகிராம்லேருந்து 120 மில்லிகிராம்ன்றது நார்மலாக நமக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு மேலே போகும்போது தான் நம்ம அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்ததுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அளவுக்கு அதிகமாக குளுக்கோஸ் லெவல் எனர்ஜி அதிகமாகும் போது தான் நம்ம சர்க்கரை வியாதின்னு சொல்கிறோம். ஓகே டாக்டர், இப்போ இந்த சர்க்கரை வியாதிக்கு அந்த கிளாசிஃபைட் எதுனா டைப் 1, டைப் 2 அது மாதிரி எதுனா வகைகள் இருக்கு? சர்க்கரை வியாதிக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. முக்கியமாக காமனாக பார்த்தீங்கன்னா டைப் 1 டயபெட்டிஸ், ரெண்டாவது டைப் 2 டயபெட்டிஸ் சொல்லுவோம், மூன்றாவது கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய நீரிழிவு நோய். மூணு தான் மிக முக்கியமாக இப்போதைக்கு இருக்கு. டைப் 1 பார்த்தீங்கன்னா அது பொதுவாக குழந்தைங்களுக்கு, மிக பொதுவாக குழந்தைகள் மற்றும் இள வயதினருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அதாவது நம்ம உடம்பே நமக்கு எதிராக செயல்படக்கூடியது. அது இப்போ ஏற்கனவே சொன்னபடி சாப்பிட்டதுனால வரணும்னு சொல்ல முடியாது. உடம்பே நமக்கு எதிராக செயல்படுறதுனால ஏற்படக்கூடிய ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தான் டைப் 1 டயபெட்டிஸ். அது பொதுவாக ஒரு 5லேருந்து ஒரு 10% நபர்களை மட்டும் இப்போதைக்கு காணக்கூடியது. இந்த டைப் 1 டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்சுலின் சுரப்பே மோஸ்ட்லி அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு இன்சுலின் சுரப்பே இருக்காது. அதனால் அவங்க வாழ்நாள் முழுவதுமே அவங்க ஆரம்பத்துலேருந்தே அவங்க இன்சுலின் ஊசி அவசியம் போட்டுக்கணும். பை பர்த்டே உங்களுக்கு அது மாதிரி இருக்கு. பை பர்த்டே டிஃபெக்ட் ஏற்படலாம். இல்லை வயதாக ஒரு 15 வயதுக்குள்ளவோ 8 வயதுக்குள்ளவோ எப்போயாவது ஒரு முறை அவங்களுக்கு வெளிப்படலாம். அந்த சிம்டம்ஸ் வெளிப்படலாம் அவங்களுக்கு. ரெண்டாவது டைப் 2 டயபெட்டிஸ். இதுதான் காமனாக இருக்கிறது. ஒரு 90% ஆஃப் பீப்புள்கிட்ட இருக்கிறது தான் இந்த டைப் 2 டயபெட்டிஸ். இது பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்சுலின் டிஃபிஷியன்சி இல்லை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இன்சுலின் பற்றாக்குறை அல்லது இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை, இது ரெண்டுத்தினால டைப் 2 டயபெட்டிஸ் வருது. இது பொதுவாக ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் முன்னாடிலாம் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் வந்ததுன்னு பேசிகிட்டு இருந்தோம். இந்த டைப் 2 டயபெட்டிஸ் இப்போ மாறி வரும் உணவு பழக்க வழக்கம், நீங்கள் சொன்னபடி அதிகமான ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, உடல் உழைப்பு ரொம்ப இல்லாமல் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் இப்போ சீக்கிரமாக ஏற்பட்டுடுது. இப்போ 35 வயது வந்தாலே நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் டைப் 2 டயபெட்டிஸ் பார்க்குறோம். இப்போ கொஞ்சம் சொல்லப்போனால் 18 வயசு வந்துட்டாலே குழந்தைங்களுக்கு இப்போ டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். நம்ம மூணாவது பார்த்தீங்கன்னா கர்ப்பகால நீரிழிவு. கர்ப்ப காலத்தில் அவங்க உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன் இன்சுலினுக்கு எதிராக செயல்படுறதுனால இந்த கர்ப்ப காலத்தில் டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்களுக்கு நீரிழிவு நோய் ஏற்படுது. பட் அது குழந்தை பெற்ற உடனே அவங்க திருப்பி நார்மல் வந்துடலாம், க்யூரபிள் தான். பட் ஆனால் வாழ்நாள் என்னைக்கோ ஒரு முறை திருப்பி வர்றதுக்கான சான்ஸ் இருக்கிறதுனால அவங்க ரெகுலராக உணவு பழக்க வழக்க முறையும் ரெகுலராக பரிசோதனைகளும் அவங்க செய்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே டாக்டர், அப்போ இதுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது, எந்த வயசுக்கு வேணாலும் சுகர் வரலாம்.
அப்போ வயது வித்தியாசம்னா டைப் 1 டயபெட்டிஸ் தான் பிறந்தோடனே வரும். டைப் 2 டயபெட்டிஸ் வந்து நம்ம தள்ளி போடலாம். நம்ம சப்போஸ் மரபணு அப்பா இருக்குன்னு அப்பா அம்மாவுக்கு இருக்குன்னா, ஸோ அப்பா அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்கும்போது நம்ம நல்ல ஒரு உணவு பழக்க வழக்கம், உடற்பயிற்சி நல்லா அது மூலமாக நம்ம வந்து டைப் 2 டயபெட்டிஸ் வரத்தை வந்து நம்ம தள்ளி போடலாம். நம்ம டாக்டர் இப்போ வந்து அப்பா இல்லை அம்மா யாருக்குன்னா சுகர் இருந்ததுன்னா அவங்க பசங்களுக்கும் அது ஜெனட்டிக் மூலயமா பரவுமா டாக்டர்? அது வரதுக்கான சான்சஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ஓகே டாக்டர். இப்போ வந்து சுகரோட பக்க விளைவுகள்லாம் என்னவா இருக்கும் டாக்டர்? இப்போ சுகருடைய பக்க விளைவுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு சர்க்கரை அளவு ரத்தத்தில் வந்து அவங்களுக்கு சர்க்கரை அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அது உடலில் வந்து பல உறுப்புகளை பாதிச்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் ரத்தத்தில் வந்து இப்போ சர்க்கரை அளவு நம்ம வந்து மேக்ஸிமம் 140 இருக்குன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க 200-300 மில்லிகிராம் அந்த ரத்த குழாயில் இந்த சுகர் ஓடும்போது சிறு சிறு ரத்த குழாய்கள்லாம் பாதிக்கப்படும். கையில் இருக்கிற ரத்த குழாய், காலில் இருக்கக்கூடிய ரத்த குழாய், கண்ணில், இதயத்தில், சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய சிறு ரத்த குழாய்கள் என்ன ஆகிடும், அந்தளவு சுகர் லெவல் தாங்க முடியாமல் அந்த ரத்த குழாய்கள் பாதிக்கப்படும். ஸோ அதனால் என்ன ஆகிடும், இப்போ இதயத்தை பாதிக்கப்படுறப்ப அவங்களுக்கு மாரடைப்பு ஏற்படக்கூடிய சான்சஸ் இருக்குது. உயர் ரத்த அழுத்தம், பிபி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. மூளையில் ஸ்ட்ரோக் வரும். இந்த குட்டி ரத்த குழாய்கள் வெடிப்பதனால் ரத்த குழாய் வரும். சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு டயாலிசிஸ் அதிகமாக இப்போ சுகர் கிட்னியில் சிறுநீரக பாதிப்பு வர்றதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ் தான் அவங்களுக்கு. அதனால் கண் பார்வை இழப்பு ஏற்படும். டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவோம் நம்ம. நமக்கு நிறைய கால் இழப்பு, விரல் இழப்பு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு சர்க்கரை வியாதி தான் வந்து மிக முக்கியமான ஏற்படுது. கால்களில் உணர்வு இழப்பு, இந்த மாதிரி நரம்பு சேதங்கள் ஏற்படுது. இது வந்து ஒரு உயிர்கொல்லி நோய்ன்றது கிடையாது. நம்ம ஆரம்பத்திலேருந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா இந்த பாதிப்புகள் வராமல் நம்ம வந்து தவிர்க்கலாம். ஆக இப்போ வந்து மார்க்கெட்டில் காய்கறி வாங்கினா கூட இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்ந்து வர மாதிரி சுகர் வந்ததுன்னா கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் அதெல்லாம் கூடவே கட்டுப்படுத்த முடியாத சர்க்கரை வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லா உறுப்புகளும் பாதிக்க ஏற்பட்டு அதனால தான் மரணம் ஏற்படும். ஃபர்ஸ்ட் நம்ம இது வந்தாலே நம்ம அதுக்கு போயிடணும். இது நம்ம செக் பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம வருவதை முடிந்தளவு எவ்வளோ தூரம் தள்ளி போட முடியுமோ அவ்வளோ தூரம் தள்ளி போடணும். ஓகே டாக்டர். இப்போ வந்து சில பேர் வந்து டெஸ்ட் பண்ணி தான் சுகர் தெரியுது. இப்போ நம்ம சில பேர் வந்து டெஸ்ட் பண்ணாமலே எனக்கு இதெல்லாம் வராது, நான் ரொம்ப பிரிஸ்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் இருக்கிறது தெரியாமலே வாழ்ந்துட்டு இருப்பாங்களே டாக்டர். அப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, அது என்ன ஆகும், உங்களுக்கு என்ன பக்க விளைவுகள் வரும்? இல்லை, பொதுவாக பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறையும் போது தான் அந்த அறிகுறி உடனே தென்படும் நமக்கு. பட் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அது சிம்டம்ஸ் தெரியணுன்ற அவசியம் வந்து கிடையாது. நம்ம பாடியை வந்து அப்படியே தகவமைச்சிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு சுகர் 200-250 இருக்கக்கூடிய இதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. எல்லாருக்கும் ஒரு சேம் நான் சொல்லக்கூடிய அறிகுறி எல்லாருக்கும் இருக்குன்ற அவசியமும் இல்லை. அறிகுறிகள் தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம 35 வயது கடந்தவர்கள் வந்து அவங்க உடல் பரிசோதனை வந்து செஞ்சுக்கணும். இப்போ சப்போஸ் பரம்பரை தன்மை இருக்குது, அப்பா அம்மாவுக்கு இருக்குங்கன்னா அவங்க அடிக்கடி அவங்க பரிசோதனை செஞ்சுக்கிறதுக்கு பொதுவாக நல்லது. பொதுவான அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதிக்கு ஒரு அதிகமான தாகம் எடுக்கிறது, அதிகமான தாகம், தண்ணி நிறைய குடிச்சிக்கிட்டே இருக்கணுன்றது, அளவுக்கு அதிகமான பசி, நிறைய பசி எடுத்துக்கிட்டே இருக்கிறது, அடிக்கடி சிறுநீர் கழித்தல், அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருக்கிறது. பொதுவாக இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து சிறுநீர் கழிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அண்டு காயம் ஆறாமல் இருக்கிறது, ஆறுவதற்கு இல்லை லேட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா உடல் எடை வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். வெயிட் லாஸ் வந்து ரொம்ப அந்த நீர் அழிவின்மை, உடம்புல நீர் உருகி உள்ள வந்து உடல் எடை வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். அவங்களுக்கு கண் பார்வை குறைதல் ஏற்படும். அவங்களுக்கு பாலுறவில் வந்து ஒரு செயல்பாடின்மை வந்து ஏற்படும். அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப எரிச்சல் உணர்வு, ரொம்ப களைப்பு, ரொம்ப சோர்வு, ஒரு படபடப்பு, ஒரு மனசோர்வு ஏற்படலாம். கை கால் பாதங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மரமரப்பு ஏற்படலாம், கூச்சல் அண்ட் எரிச்சல் உணர்வு எல்லாமே ஏற்படலாம். இதெல்லாம் வந்து பொதுவாக சர்க்கரை நோய்க்கான ஒரு அறிகுறிகள். இப்போ நார்மலாகவே நம்ம ஒல்லியாக பார்த்தோன்னா என்னப்பா சுகர் பேஷண்ட்டா இவ்வளோ ஒல்லியாயிட்டு அப்படின்னு கேட்போம். அப்போ வந்து எடை குறைவுன்றது ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. கண்டிப்பாக எடை குறைவுன்றது ஒரு அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸில் வந்து கண்டிப்பாக எடை குறைவுன்றது ஒரு முக்கியமான ஒரு சைன். இப்போ பசி சொன்னீங்களா டாக்டர், அடிக்கடி நிறைய பசிக்கும்னு சொன்னீங்களா? இப்போ ஒரு வேளைக்கு 3 வேளை இல்லை 4 வேளை மேக்ஸிமம் பசிக்க மாதிரி இருக்கும். இப்போ சுகர் பேஷண்ட்டுக்குனா அடிக்கடி பசிச்சிட்டே இருக்குமா? அதிகமாக பசிச்சிட்டே இருக்குன்னா இப்போ நல்லா சாப்பிட்ருப்பாங்க, திருப்பி 1 மணி நேரம் கழிச்சு திருப்பி பசி எடுக்கிற உணர்வு வந்து அவங்களுக்கு வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு திருப்பி அவங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும் அவங்களுக்கு. ஓகே டாக்டர். இப்போ வந்து கண்களுக்கு கிட்னி ஃபெயிலியர்லாம் சொல்லியிருந்தோம் டாக்டர். இப்போ கண்களில் பாதிக்கப்பட போதுன்னா அது எதுனா அறிகுறி தெரியுமா? இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆக போதுன்னா அதுனா அறிகுறி தெரியுமா? இதை வச்சு கண்டுபிடிப்போம் டாக்டர். அது அடிக்கடி நீங்கள் சொல்கிற மாதிரி யூரின் அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும், அது மாதிரி இல்லை. அடிக்கடி யூரின் போகிறது கிட்னி ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. நம்ம பொதுவாக அந்த சிறுநீரக நோய் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா இந்த மைக்ரோ ஆல்புமினுரியான்னு சொல்லுவோம். நம்ம அந்த கிட்னிலேருந்து ஆல்புமின் வெளியேறது வந்து நம்ம ஏர்லி சைன், யூரினில் வந்து ஆல்புமின் வெளியேற்றத்தை வந்து நம்ம செக் பண்ணி நம்ம வந்து கிட்னி எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுதுன்றதையும் உப்பு நீர் பரிசோதனை மூலமாகவும் நம்ம வந்து அது தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகே டாக்டர். இப்போ வந்து உடல் பருமன்
நிறைய ஃபேட்டாக இருக்கவங்க அதுக்கும் சுகருக்கும் எதுவும் ரிலேஷன் இருக்கா டாக்டர்? ரிலேட் பண்ணலாமா? கண்டிப்பாக உடல் பருமன் இதனால் ஏற்படுது. அதிகமாக மாவு சத்து, அதிகமான கார்போஹைட்ரேட் உள்ள உணவுப் பொருட்கள் ரொம்ப அதிகமாக சாப்பிடும்போது தான் அவங்களுக்கு உடல் பருமன் வந்து ஏற்படுது. அதிகமாக சாப்பிடக்கூடிய மாவு சத்துக்கள் தான் உடம்புல கொழுப்பாக மாறி அது கல்லீரலையும் நம்ம தசையிலையும் போய் அது தேங்கி நின்று அவங்களுக்கு உடல் பருமன் ஏற்படுது. இந்த உடல் பருமன் ஏற்படுறவங்களுக்கு அந்த ஏற்கனவே சொல்கிற இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்படலாம். அவங்களுக்கு சுரக்கக்கூடிய இன்சுலின் வந்து இந்த மாதிரி நிறைய கொழுப்புகள் படிமானம் ஏற்பட்டதுனால இன்சுலின் சரியாக வேலை செய்ய முடியாமல் ஒரு நிலைமை ஏற்பட்டு ரத்தத்தில் சர்க்கரை அளவு வந்து தேங்கிடும். ஸோ உடல் பருமன் வந்து சர்க்கரை நோய் வருவதற்கு மிக முக்கியமான காரணம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க 40 வயது அதிகமாக ஏற்படுறவங்க, உடல் உழைப்பு ரொம்ப இல்லாமல் இருக்கிறவங்க, ஸ்ட்ரெஸ், முக்கியமாக ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் அதிகமாக நிறைய பேருக்கு இப்போ மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக ஏற்படுறதுனால ரத்தத்தில் சர்க்கரை அளவுகள், இன்சுலின் அளவுகள் தாறுமாறாக சுரக்கிறதுனால இப்போ நிறைய பேருக்கு வந்து சர்க்கரை நோய் ஏற்படுறதுக்கு அதுதான் முக்கியமாக ஏற்படுது. அளவுக்கு அதிகமான ஊட்டச்சத்து. இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று மாவு சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, நீர் சத்துன்னு பிரிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மாவு சத்து தான் உள்ளே போய் அதிகமாக குளுக்கோஸாக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். புரதமோ கொழுப்போ வந்து நமக்கு அதிகமாக கன்வெர்ட் ஆகாது, சுகராக உண்மை கன்வெர்ட் ஆகாது. அதனால் நம்மளுடைய ஆகாரத்தில் பார்க்கும்போது குறை கார்போஹைட்ரேட் உணவு, குறைமாவு உணவாக நம்ம ஆகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சர்க்கரை நோய் வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம் நம்ம. ஓகே டாக்டர். நெக்ஸ்ட் என்ன ஒரு டவுட்னா, இது டவுட்டுன்றதை தாண்டி நிறைய பேர் சந்தேகமாகவும் இருக்குது. என்னென்னா இந்த நோய் வந்துச்சுன்னா குணப்படுத்த முடியுமா, இல்லை வந்தால் அவ்வளோதானா, கண்ட்ரோலில் தான் வச்சுக்கலாம், குணப்படுத்தலாம் முடியாது அப்படின்னு தான் இருக்கா டாக்டர்? சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னா நம்ம முழுமையாக குணப்படுத்த முடியாது. பட் நம்ம அதை கண்ட்ரோலில் தான் வச்சுக்க முடியும். நம்ம ஒரு தொடர் பரிசோதனைகள் மூலமாக வந்து அதை நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலில் தான் நம்ம வந்து வச்சுக்கணும். அதில் வந்து 2 அம்சங்கள் இருக்குங்க. சுகர் வந்துருச்சுன்னா உங்களால் மாற்ற முடியாத அம்சங்கள் ஒன்று இருக்குது. ஒன்று வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பரம்பரைத்தன்மை, குடும்ப வரலாறு, அதை வந்து நம்மளால் கண்டிப்பாக வந்து மாற்ற முடியாது. 2 வந்து நீரிழிவுடைய காலம், இவ்வளோ காலம் தான் இருக்குன்றதை நம்ம யாராலும் மாற்ற முடியாது. நம்மளால் எது மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒன்று வாழ்க்கை முறை மாற்றங்கள். நம்ம கண்டிப்பாக டயட் கண்ட்ரோல், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நல்ல வாக்கிங், உடற்பயிற்சி இதெல்லாம் நம்ம பண்ணி நம்ம வந்து சர்க்கரை அளவை வந்து நம்ம வந்து குறைச்சிக்கலாம். முறையான சிகிச்சை, 2 டாக்டரை தொடர் மருத்துவத்தை போய் சிகிச்சை ரெகுலராக எடுத்துக்கிறது, இது மூலமாக நம்ம சர்க்கரை அளவை வந்து நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும். சமச்சீர் உணவு முறை, உணவு மேலாண்மை மற்றும் தொடர் உடற்பயிற்சி மூலமாக நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கலாம். அடிக்கடி செல்ஃப் மானிட்டரிங் குளுக்கோஸ் சொல்லுவோம். ரத்த குளுக்கோஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, ரத்த அழுத்தத்தை நம்ம முறையாக பரிசோதனை செய்கிறது, கொழுப்பு பரிசோதனை செஞ்சுக்கிறது, முக்கியமாக நம்ம புகைப்பிடிக்கிறதையும் ஆல்கஹாலையும் நம்ம தவிர்த்துட்டாலே நம்ம வந்து இந்த சர்க்கரை நோயை வந்து நம்ம கண்ட்ரோல் வச்சுக்க முடியும். ஓகே டாக்டர், ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசிடலாமா? ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், நான் சந்திரசேகர் பேசுறேன். வேலூர் மாவட்டம் காட்பாடியிலிருந்து. நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன், நீங்க? நலம். அதே நலத்தோட டாக்டர்கிட்ட உங்களோட கேள்வியை கேட்டுறீங்களா? கண்டிப்பா. ஓகே டாக்டர், 2 கேள்விகள் இருக்கு. முதல்ல வந்து இந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஸ்கின்ல சில கலர் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வருது. இந்த கலர் சேஞ்சஸ் அப்படிங்கிறது சிலர் சொல்றாங்க ஸ்கின்ல வந்து அது பேர் என்ன, நிறைய நாள் ரத்தத்துல வந்து இந்த சுகர் லெவல் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஸ்கின் மாறுதல் ஏற்படுதுங்கிறாங்க. சிலர் இல்ல மெடிகேஷன்ஸ் கூட அந்த ஸ்கின் கலர் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏற்படுத்தும்னு. இதுல எப்படி நடக்கிறதுக்கு பெரும்பாலான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு? அண்ட் சுகருக்கும் ஸ்கின்ல கலர் சேஞ்சஸ்க்கும் இது தொடர்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குமா? இது பேர் வந்து நாங்கள் அக்கன்தோசிஸ் நைஜீரியன்னு சொல்லுவோம். நம்ம வந்துட்டு ரத்தத்தில் வந்து இந்த மாதிரி இன்சுலின் அளவு வந்து ரொம்ப அதிகமாக சுரந்துட்டே இருக்கும்போது நமக்கு வந்து முக்கியமாக அந்த கழுத்து இடத்துல, அக்கிள் கிட்ட அண்டு வயிற்று பகுதியில், இன்குவல் ரீஜனில் நல்லா பிளாக் டிஸ்கலரேஷன் ஆகும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா? அந்த அக்கன் நைஜீரியன்ஸ் வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சுகர் வரப்போகுது. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு வரக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க நிறைய அதிகமாக மாவு சத்து உள்ள உணவுப் பொருட்கள் வந்து நிறைய எடுத்துக்கிறாங்க, உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறாங்கன்றது புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை வந்து மாற்றிக்கணும். நம்ம டயட் சேஞ்சஸ், நல்ல வாக்கிங்லாம் பண்ணிக்கிட்டு அந்த கலர் சேஞ்சஸ் வந்து சரியாயிடுமா வந்து. அதே மாதிரி இந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அந்த அரிப்பு அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? கண்டிப்பாக. சர்க்கரை பார்க்கும்போது நிறைய அந்த உடம்புல ஈரத்தன்மை ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்கன்னா நிறைய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துட்டாலே பொதுவாக அந்த அரிப்புகள் வந்து அந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்கும் அவங்க. ஸோ அதனால தான் ரொம்ப உடம்புல கொஞ்சம் நீர் சத்து ஜாஸ்தியா இருந்ததுன்னா அப்படி வரும்னு சொல்றீங்க? நீர் சத்து கிடையாதுங்க. இப்போ சப்போஸ் ரொம்ப அதிகமாக வியர்வை அதிகமாக சுரக்குது அவங்களுக்கு, ஃபீவர் ரொம்ப அதிகமாக சுரக்குது. வியர்வைகள் வந்து பொதுவாக அந்த நகை இடுக்கல்ல, விரல் இடுக்குகளில், அந்த கவுட்டிகளில் நிறைய இருக்கும்போது அந்த இடம் நிறைய ஈரப்பதம் இருந்தாலே காளான் பூக்கும் இல்லைங்களா? மழை பெஞ்சா இப்போ காளான் பூக்குது. ஸோ அதுமாதிரி உடம்புல எங்கே ஈரப்பதம் இருக்கோ அந்த இடத்துல வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் அதிகமாக இருக்குங்க.
ஸோ அதனால நார்மலா இருக்கக்கூடிய பர்சன்ஸை விட சுகர் பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் இன்னும் கூடுதல் அன்ஈஸி. ஆமாம், கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்களுக்கு அதிகமாக வருது, சான்சஸ் அதிகம். ரொம்ப அருமையான ஒரு தெளிவு கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள் டாக்டர். தேங்க்யூ. உங்களுக்கு இனிய மருத்துவர்கள் நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே, அழைப்புக்கு நன்றி. தேங்க்யூ. டாக்டர், இப்போ வந்து சர்க்கரை நோய் உள்ளவங்க கவனத்திற்கு அப்படின்னா என்ன சொல்லலாம்? பொதுவாக சர்க்கரை நோய் வந்திருக்கவங்க வந்து முதல்ல சர்க்கரை நோய்னா முழுமையாக என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க சர்க்கரை நோய் பற்றி அடிப்படை இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணுற விழிப்புணர்வு மாதிரி சர்க்கரை நோய்னா என்ன அதை பற்றி நிறைய தெரியாதவங்க இருக்கிறாங்க. மருத்துவர்கள் மூலமாக சர்க்கரை நோய் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, நம்ம சர்க்கரை நோயை வந்து நிரந்தரமாக குணப்படுத்த முடியாது, ஆனால் நம்ம அதை கண்ட்ரோலில் வந்து வச்சுருக்க முடியும். அது உங்களால் மட்டுமே சர்க்கரை நோயை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். ஓகேங்க, நம்ம கையில் தான் இருக்கு. எல்லாமே கையில் தான் இருக்குன்றத மக்கள் ஹையா போதோ லோ போதோ எல்லாம் நம்ம கிட்ட தான். நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா தான் வந்து நம்ம வந்து சர்க்கரை நோயை கண்ட்ரோல் வர முடியும். மருந்துகளை உண்பதோடு தொடர் பரிசோதனைகள் கண்டிப்பாக செஞ்சுட்டு வரணும். அவங்க வந்து அளவான சாப்பாடு, சரியான சமயத்தில் சாப்பாடு, நடைப்பயிற்சி மற்றும் அவங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல், இதெல்லாம் கரெக்டாக பின்பற்றினா அவங்க மற்றவர்கள் மாதிரி நல்லாவே ஆரோக்கியமாக வாழலாம். சர்க்கரை நோயை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நல்லது. அப்படி இல்லாட்டா சர்க்கரை நோய் வந்து நம்முடைய வாழ்க்கையை அது வந்து கட்டுப்படுத்திவிடும். நம்ம வச்சுக்கணும்னா அது நம்மளை வந்து செஞ்சு விட்டு போயிடும். கட்டுப்படுத்தப்படாத சர்க்கரை நோய் என்ன ஆகுன்னா கண், சிறுநீரகம், மூளை, இதயம் மற்றும் பாதம் போன்ற உடல் அனைத்து உறுப்புகளையும் அது வந்து பாதிக்கப்படும். ஸோ ஆரம்ப நிலை நோயறிதல் சீக்கிரமாக நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணுறது, சரியான நேரத்தில் வந்து சிகிச்சை அளிக்கிறது. ஆகவே நம்ம சர்க்கரை நோயுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுக்கலாம். அதை தாமதப்படுத்துறதுக்கும் நமக்கு வந்து உதவும். ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம பரிசோதனை சொல்லும்போது ரத்த பரிசோதனை அது வந்து என்னென்ன இடைவெளியில் பண்ணணும் டாக்டர்? இப்போ காலைல சாப்பிட்றதுக்கு அப்புறம், சாப்பிட்டதுக்கு முன்னாடி அது மாதிரி இருப்போம் இல்லையா, அதை பற்றின கொஞ்சம் விளக்கம் கொடுங்க டாக்டர். எப்போ எடுக்கலாம்? இப்போ என்னென்ன பரிசோதனைகள் பொதுவாக சர்க்கரை நோய் உள்ளவர்கள் செஞ்சுக்கணும்னா, ஒன்று வந்து நம்ம வந்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு பரிசோதனை, பாஸ்டிங் பிளட் சுகர்னு சொல்லுவோம். ரெண்டாவது போஸ்ட் பிராண்டியல், சாப்பிட்டு ஒரு 1.5 hours 2 hours கழிச்சு ஏற்படக்கூடிய போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர். முக்கியமாக அடுத்து பார்க்க வேண்டியது HbA1c, 3 மாத சர்க்கரை அளவு. இந்த பாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியெல்லாம் நம்ம ஈஸியாக ஏமாத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது. நைட்டு ஒரு சாப்பிடாம ஒழுங்காக இருந்தாங்கன்னா காலையில் நார்மலாக காட்டும், காலையில் ஒரு இனிப்பு எடுத்து ஆகாரம் கம்மியாக சாப்பிட்டா நார்மலாக காட்டிடும். அந்த 3 மாத சர்க்கரை அளவு தான் வந்து உண்மையாக அவங்க சர்க்கரை கண்ட்ரோலில் வச்சுருக்காங்களா இல்லையா என்றது நம்ம 3 மாத ஆவரேஜ் சுகர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். பேங்க்ல ஸ்டேட்மெண்ட் எடுக்கிற மாதிரி, பேங்க்ல ஸ்டேட்மெண்ட் அந்த 3 மாத ஆவரேஜ் வந்து பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு 5.7% இருக்குன்னா அவங்க நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்கன்றது அவங்களுக்கு அதிகம். ஒரு 6.5க்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்க சுகர் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலன்னு அர்த்தம். இது பேசிக்காக சுகர் பற்றி கூட பரிசோதனைகள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கபடி சுகர் வந்துட்டுறவங்க அதனால் மற்ற உறுப்புகள் பாதிக்கப்படும் என்றதுனால அவங்க கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, லிப்பிட் ப்ரொஃபைல், இதயத்துக்கு தேவையான ECG பரிசோதனை, கொஞ்சம் நல்லா முற்றி போனவங்க ரொம்ப வருஷம் சுகர் இருக்கிறவங்க கால் நரம்பு பரிசோதனை அண்டு எக்கோ பரிசோதனை இதெல்லாம் பண்ணிக்கணும். பொதுவாக நல்லா கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க, டாக்டர் பரிசோதனை எடுத்துக்கிறாங்கன்னா இனிஷியலாக வந்து டாக்டர் ஃபஸ்ட்டு 1 monthக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. 1 month கழிச்சு திருப்பி 1 month கழிச்சு வர்றப்போ நார்மலாக வந்துட்டாங்கன்னா எவ்ரி 3 months ஒன்ஸ் நம்ம டாக்டர் பரிசோதனை பண்ணிக்கலாம். நல்லா அப்பயும் கண்ட்ரோலாக வச்சுக்கிறோன்னா 6 month. ஆரம்ப கட்டத்தில் நல்லாவே கண்ட்ரோல் வச்சுக்கிறோன்னா வருஷத்துக்கு ஒரு முறை கூட அவங்க டாக்டர் பார்த்துட்டா போதும், வருஷத்துக்கு ஒரு முறை செக்அப் பண்ணால் கூட போதும். ஸோ சுகர் லெவல் கண்ட்ரோலுக்கு வரலை, HbA1c நார்மலுக்கு வரலைன்னா தான் நம்ம வந்து ரெகுலராக அடிக்கடி மருத்துவர் சந்திச்சுக்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப நல்லா. ஓகே டாக்டர், இப்போ வந்து என்னதான் அந்த சுகர் லெவல் எது இருந்தால் கரெக்டாக, எந்த அளவு இருந்தால் கரெக்டாக இருக்குன்னா எந்த அளவு டாக்டர்? இதில் நிறைய இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபாஸ்டிங் பிளட் சுகர் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிலோ 199 சொல்லுவோம். வெறும் வயிற்றில் இருக்கக்கூடிய அளவு 99 கீழே இருந்துருச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சுகர் இல்லைன்னு சொல்லிக்கலாம். 100லேருந்து 124க்குள்ளே சொல்லுவோம், 123 சொல்லுவோம். அதெல்லாம் இருந்துச்சுன்னா அது ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இவங்களுக்கு இப்போதைக்கு சுகர் இல்லை, பட் சுகர் இவங்க கண்ட்ரோல் வச்சுக்கணும். இனிமேல் உணவு பழக்க வழக்கங்களை வந்துருச்சு, இது எவ்வளோ தூரம் தள்ளி போட முடியும். இது ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். 100 to 124. ஒருத்தவங்க பாஸ்டிங் பிளட் சுகர் பார்க்கும்போது மோர் தென் 124 மேலே இருந்துட்டாலே கன்ஃபார்ம்ட் பிளட் சுகர்ன்றது சொல்லலாம். 124 பாஸ்டிங் கேட்டுக்கோங்க, 124 மேலே வந்தாலே நீங்களும் அலர்ட் ஆகும். ஆமாம், அலர்ட் பண்ணிக்குன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து உணவு முறைகள் பற்றி பேசலாமா டாக்டர்? எஸ், கண்டிப்பாக. ஓகே, இப்போ சுகர் பேஷண்ட் வந்து என்னென்ன உணவுகள்லாம் தவிர்க்கலாம், என்னெல்லாம் சாப்பிடலாம்? தவிர்க்கலாம் என்றதோட பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக இந்த சர்க்கரை வியாதி வந்துட்டாலே நம்ம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்முடைய எந்த பொருள். ஓகே, ஒரு கார் வந்துட்டாங்க, அப்படியே பேசிடலாம். அப்படியே உணவு முறை அப்படியே ஹோல்டில் வச்சு காலரை டேக். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். பேர் சொல்லுங்க, பேர் ஊர் சொல்லுங்க.
ராஜகோபால் வில்லியனூர் சார். ஓகே சார், ராஜகோபால் சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் 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 சார். வாழ்த்துக்கள் டாக்டர். தேங்க்யூ. டாக்டர் பிபி சுகர் இருக்கு டாக்டர், ஆனால் கண்ட்ரோலில் இருக்குது. ஓகே. காலில் இந்த வெள்ளை கலரில் பலூன் இருக்கும் பாருங்க சார். வெள்ளை கலர்லையா? ஒரு கலரில் பலூன் இருக்குங்களா, அது மாதிரி காலில் கீழே பிடிகாரில் அந்த மாதிரி பலூன் மாதிரி வருது டாக்டர். ஓகே 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 ஓகே. அது எதனால டாக்டர் அது அந்த மாதிரி வருது? அடிக்கடி வருதுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போய் அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்புறம் அதாவது மறுபடியும் அந்த மாதிரி வருது. இல்லை, அதனால் வலி வருதா உங்களுக்கு? அதில் தண்ணி மாதிரி ஏதாவது வடிகிற மாதிரி இருக்குங்களா? தண்ணி மாதிரி தான் வருது டாக்டர். தண்ணி மாதிரி வடிகிற மாதிரி இருக்குது. வலி இருக்குது உங்களுக்கு? அது நிறைய பெயின் இருக்குங்க நிறையா. ஸோ அந்த இடத்துல புண்ணு மாதிரி ஏற்பட்டுடுதுங்களா? ஆமாம் சார், அது இது பண்ண வரைக்கும் புண்ணு மாதிரி தான் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. அது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மிக முக்கியமான கேள்வி. சர்க்கரை நோய்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய பாத பராமரிப்பு வந்து ரொம்ப 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 முக்கியம். வந்து நமக்கு எப்படி நம்ம முகத்தை வந்து நம்ம பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி நம்முடைய பாதங்களையும் நம்ம வந்து பராமரிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம டயபெட்டிக்கோடைய கால்கள் ஏற்படக்கூடிய டயபெட்டிக் ஃபுட் அல்சர்னு சொல்லுவோம். நம்ம வந்துட்டு இதுக்கு என்ன காரணம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரத்த சர்க்கரை அளவை நம்ம கட்டுக்குள் வைக்காத ஒரு நோயாளிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புண்ணு வந்து வரக்கூடிய சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். முக்கியமாக ஏன் பாதங்களில் வந்து ஏற்படுதுன்னா தன்னுடைய பாதங்களில் நரம்பு மண்டலத்திற்கு தேவையான ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப நலிந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி முற்றிலுமாக வந்து அவங்களுக்கு ரத்த ஓட்டமே நரம்புகள் சத்துக்கள்லாம் குறைஞ்சிடுது. ஸோ அதனால் அவங்களுக்கு பாத நரம்புகளில் பார்த்திங்கன்னா வலி ஏற்படுது. அவங்களுக்கு தொடுதல் அந்த வெப்பம் உணரும் தன்மை வந்து ரொம்ப இழந்துடும். நம்ம வந்துட்டு உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா சூடாக குளிர்ச்சியானன்றது நம்ம வந்து தெரியாது. முதல்ல இந்த காலில் பார்த்திங்கன்னா அப்புறம் லேசாக எரிச்சல் எடுக்க ஆரம்பித்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக மரமரப்பு உணர்வாக மாறி பிறகு உணர்ச்சியற்ற நிலைக்கு வந்து சென்றுடும். ஸோ இந்த உணர்ச்சியற்ற நிலைகள் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து புண்கள் வந்து ஏற்படுது. ஓகேங்களா? ஸோ இப்படி வராமல் இந்த புண்கள் வராமல் எப்படி நம்ம தவிர்க்கணும், இது எப்படி ரொம்ப பாதுகாக்கணும்னா இது பொதுவாக எல்லாருமே வந்து அவசியம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பொதுவாக சர்க்கரை நோய் வந்துடுச்சுன்னா தினமும் அவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க காலுகளை முக்கியமாக வந்து சோப் போட்டு சுத்தமாக நல்லா கழுவணும். நம்ம நல்ல ஒரு வெளிச்சம் உள்ள இடத்துல அமர்ந்து நம்மளுடைய கால்களை வந்து ஒரு கண்ணாடி வச்சு கூட வந்து நன்கு பரிசோதிக்கணும். காலில் ஏதாவது ஒரு பாத வெடிப்பு ஏற்படுதா, ஏதாவது புண்கள் இருக்கா, இல்லை ஏதாவது முள்கல் குத்திய தடம் எது இருக்கிறதா ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். டெய்லி வந்து நம்ம செக் பண்ணணும். நம்ம அடுத்தது உங்கள் விரல்களை கொண்டே அந்த பாதங்களை அழுத்தி பார்க்கணும். பல நேரம் வந்து நமக்கு வலி தெரியாது, பட் தொட்டு பார்த்தா அந்த இடத்துல வந்து வலி தெரியும். ஸோங்களா? அப்படி வலி தெரிஞ்சதுன்னா உடனே டாக்டரை வந்து நம்ம வந்து பார்க்கணும். நம்ம வாரத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம கால் நகங்களை வந்து வெட்டணும். முக்கியமாக நகங்களை வெட்டும்போது நம்ம தோலோடு ஒட்டி வெட்டக்கூடாது. புரியுதுங்களா? நல்லா சதுரமாக வெட்டணும். அப்படி வெட்டப்படும் போது தான் புண்ணு ஏற்பட்டு வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குதிகாலில் வந்து பித்த வெடிப்புகள் ஏற்படலாம். அந்த பித்த வெடிப்பு தான் உங்களுக்கு அதுக்குள்ளே அழுக்குகள் டஸ்ட்லாம் போய் சேர்ந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் பித்த வெடிப்புகள் இருந்துச்சுன்னா பொதுவாக தேங்காய் எண்ணெய்கள் இந்த மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து நம்ம வந்து தடவலாம். நம்ம வந்துட்டு ஸோ கால் பாதம் நம்ம ட்ரை ஆகாமல் தவிர்த்துக்கணும். ட்ரை ஆகும்போது தான் வெடிப்பு ஏற்படும். வெடிப்பு ஏற்படும் போது தான் அதில் இன்ஃபெக்ஷன் ஆகி உங்களுக்கு ஏற்படக்கூடிய புண்கள் மாதிரி ஏற்படுது. நம்ம அதே மாதிரி கால் விரல்கள் இருக்குல வந்து தண்ணி சுத்தமாக தொடச்சிடணும். நம்ம ஏற்கனவே பேஷண்ட் கேட்ட மாதிரி தண்ணி ஈரப்பதம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு சேற்றுப்புண் வரத்துக்கு நிறைய வந்து சான்சஸ் இருக்குது. நமக்கு பொதுவாக கொஞ்சம் வயசாகிடுச்சுனாலே நமக்குடைய கண் பார்வை கொஞ்சம் மங்கிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கண் நார்மல் கண்ணில் பார்க்குறப்ப சின்ன சின்ன புண்கள் சில ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஆரம்ப கட்டத்தில் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் லென்ஸ் கொண்டு நம்ம வந்து பாதங்களை வந்து நம்ம பார்க்கணும். முதல்ல கால் பாதங்களில் உடனே ஏதாவது ஒன்று தெரிஞ்சுதுன்னா உடனே டாக்டரை வந்து அவசியம் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். டாக்டர் என்ன சொல்கிறாங்க, சப்போஸ் அட்மிட் பண்ணி தான் பார்க்கணும் இல்லை ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் போடணும்னா கட்டிட்டு தான் இருக்கணும்னா டாக்டர் சொல்கிறத வந்து அவசியம் வந்து நீங்கள் கேட்டுக்கணும். முக்கியமாக சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் வெளியே எங்கே போனாலும் வந்து ஒரு செருப்பு அணியாமல் வந்து அவங்க வந்து செல்லக்கூடாது. ஓகேங்களா? பொதுவாக இந்த மதப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவங்க பொதுவாக அந்த எம்சிஆர் செப்பல் என்னும் காலணிகளை வாங்கி ரொம்ப அணியறது வந்து ரொம்ப 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 நல்லது. அதேமாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, குளிர்காலத்தில் இருக்கீங்கன்னா சாக்ஸ் போடலாம். கால் உரை வந்து அணிஞ்சிக்கலாம். நம்ம வந்துட்டு முக்கியமாக வெளியே போகிறப்ப ஷூக்களோ செப்பலோ அணிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது. அதேமாதிரி நீங்கள் கட்டுக்குள் வச்சுருக்குன்னு சொல்கிறீங்க. ஏற்கனவே சொன்னது அப்பப்போ செக் பண்ணி பார்க்குறத வச்சு நீங்கள் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் 3 மாத சர்க்கரை அளவு வந்து நீங்கள் டாக்டர் மூலமாக பரிசோதிச்சுக்கிட்டு முடிஞ்சளவு சர்க்கரை அளவு வந்து நல்லா கண்ட்ரோலில் வச்சுங்க. அதுக்கான மருந்துகளை வந்து சரியாயிடுங்க நீங்கள். ஓகேங்களா? சரி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார், அழைப்புக்கு நன்றி. நன்றி சார். நன்றி சார். டாக்டர் அப்படியே இன்னொரு காலர் அப்படியே பேசிடலாமா? ஓகே ஓகே ஓகே, கனெக்ட் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
நான் கொம்பாக்கத்துல இருந்து சாம்பசிவம் பேசுறேன் சார். சாம்பசிவம் சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க. சார் வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். எனக்கு ஒரு 28 வருஷமா இந்த சர்க்கரை இருக்கு. ஓகே. நானும் இது கூடுமான வரைக்கும் நான் கண்ட்ரோலாக தான் வச்சுக்கிறேன். வெரி குட். அதுக்கு பின்னாடி வந்து எனக்கு பரலிசிஸ், ரைட் சைடு பரலிசிஸ் வந்துருக்கு. அப்போ சொல்லுங்க. இருக்கு. இப்போ சமீப காலமா ஒரு மாசமா நைட்டை சாப்பிட்டுட்டு படுத்தோம்னா மணி 3 மணிக்கெல்லாம் பார்த்துங்க பரிசு எடுக்குதுங்க டாக்டர். விடிய காலையில் 3 மணிக்குங்களா? மதியமா? காலையில காலையில் 3 மணிக்கு. ஓகே 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 ஓகே. நைட்டு சாப்பிட்டுட்டு படுக்கிறோன்னு வச்சுங்களேன். ஓகே. காலைல 3 மணிக்கெல்லாம் 3-4 மணிக்கெல்லாம் அது பசியா இல்லை வயிற்று எரிச்சலா அப்படியே உடம்பெல்லாம் ஒரே டயர்ட் ஆகி போய் எழுந்து கூட உட்கார முடியல. ஓகே. அவ்வளோ கஷ்டமா இருக்குது. அப்புறம் ஏதாவது நம்ம சாப்பிட்டு படுத்தோம்னா ரெண்டாவது எழுந்திருக்க முடியல. ஓகே. மறுபடியும் அந்த நம்ம பழைய நிலைமைக்கு வரத்துக்கு ஒரு அரை நாள் ஆகுது. ஓகே. அது ஏன் டாக்டர் மாதிரி ஒன்றும் புரியல. உங்கள் வயசு என்னங்க? எனக்கு 62ங்க. 62. இப்போ நீங்கள் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்சுலின் எடுத்துக்கிறீங்களா இல்லை மாத்திரையும் சேர்த்து ரெண்டுமே எடுத்துக்கிறீங்களா? 30-70 இன்சுலின் எடுத்துக்கிறீங்க இல்லையா? ஸோ அது அந்த இரவு இந்த 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சர்க்கரை அளவு வந்து ரொம்ப குறைஞ்சிடுது உங்களுக்கு. ஸோ அந்த ரத்த தாழ்நிலை வந்து உங்களுக்கு வந்து ஏற்பட்டுடுது. ரத்தத்தில் சர்க்கரை தாழ்நிலை ஏற்படுறதுனால தான் உங்களுக்கு அந்த பசி ஏற்படுது, ஒரு மயக்க மாதிரி ஏற்படுது உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா? ஒன்று வந்து நம்ம சப்போஸ் நைட்டு தூங்கிட்டால் கூட சில டைம் தெரியாது, நீங்கள் கண் முழிப்பு ஏற்பட்டுறதுனால அதை ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள். ஸோ உங்களுடைய இன்சுலின் அளவை வந்து இரவு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது நீங்கள் நல்லது. மருத்துவ ஆலோசனைப்படி உங்களுடைய இன்சுலின் அளவை குறைச்சிக்கணும். ஸோ அந்த மாதிரி இரவில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாழ்வு நிலை ஏற்படுதுன்னா நீங்கள் அந்த டைம் ஏதாவது ஒரு குளுக்கோஸ் அளந்த நீர் கலந்து நம்ம வந்து குடிக்கலாம் நீங்கள் வந்துட்டு. ஓகேங்களா? இல்லை அந்த டைம் ஏதாவது சர்க்கரை சீனியை எடுத்து கூட நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து நம்ம போட்டுக்கலாம். இல்லை அந்த டைம் சப்போஸ் இது இருந்துச்சுன்னா ஒரு 2 இட்லி கூட சாப்பிட்றதுல தப்பு ஒன்றும் கிடையாது. அது அங்கே சப்பர்னு சொல்லுவோம் நம்ம வந்து. ஓகேங்களா? அந்த டைமில் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து. ஸோ உங்களுடைய மாத்திரைகள் அளவும் இன்சுலின் அளவும் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய குறைக்கணும் இரவு வந்து. நீங்கள் எந்த மருத்துவனை சொல்லிக்கிறீங்களோ இந்த பிரச்சனையை அவங்கள்ட்ட சொன்னீங்களா நீங்கள் உங்களுக்கு? சொல்லியிருக்கேன் சார். சொல்லிவிட்டு டாக்டர் ஆலோசனைப்படி நீங்கள் அளவு குறைச்சி பாருங்கள். ஓகேங்களா? அழைப்புக்கு நன்றி. இப்போ நேர கேட்டிருந்தாலும் டாக்டர் நைட்டு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாகவே கண்ணு முடிச்சாலே பசிக்குமா டாக்டர்? அது ஆமாம். இப்போ கண்டிப்பாக பகல் நம்ம பார்க்குறீங்க இல்லையா? இப்போ காலை சாப்பாடு சாப்பிட்றோம், முடிச்சிட்டு இருக்க மதியம் பசிக்குது நமக்கு. திருப்பி இரவு ஒரு 3-4 ஹவர்ஸ் கேப்பில் நமக்கு பசிச்சுட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம நைட்டு தூங்கும்போது அந்த சிஸ்டம் ஒழுங்காக வேலை செய்கிறோம், தூக்கம் தெரியாது நமக்கு. காலை எழுந்த உடனே பசிக்காத பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ இரவு பணியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டைமில் பசி எடுத்ததுன்னா அந்த நைட்டு 2 o'clock ஏதாவது நம்ம சாப்பிடும். இது நாட் ஓன்லி சுகர் பேஷண்ட் எல்லாருக்குமே காமன். பொதுவாக இரவு பணியில் இருக்கவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கேண்டில் 2 மணிக்கு ஒரு தேங்க்யூ டாக்டர். ஏன்னா நைட் நான் கண்ணு முடிக்கும் போது எனக்கும் பசிக்குது. ஒரு சந்தேகத்தில் கேட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா உணவு முறைகள் பேசியிருந்தோம். என்ன உணவுகள் சாப்பிடலாம், தவிர்க்க வேண்டிய உணவுகள் பற்றி பேசியிருந்தோம். அப்படியே கண்டிப்பாக பண்ணலாமா? எஸ். இப்போ நீரிழிவு சர்க்கரை நோயில் பார்த்தீங்கன்னா உணவு கட்டுப்பாடு தான் ரொம்ப ரொம்ப மிக மிக ரொம்ப முக்கியமானது. புரியுதுங்களா? ஸோ இந்த உணவு கட்டுப்பாடு பார்த்தீங்கன்னா இது விரதம் இருக்கிறதும் கிடையாது, விருந்தும் சாப்பிட்றதும் கிடையாது. நல்ல ஒரு உணவு கட்டுப்பாடுனா நமக்கு விருப்பமான உணவை நம்ம தேர்ந்தெடுத்து பசி எதுவும் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பேர் தான் நல்ல ஒரு உணவு கட்டுப்பாடு. ஸோ நம்ம உணவு கட்டுப்பாடு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்முடைய கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், நார் சத்துக்கள், நீர் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம சத்தான சரிவிகித உணவு. ஸோ நம்ம சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னா முக்கியமாக அவங்க பண்ண வேண்டியது எந்த பொருள் சாப்பிட்டா நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கார்போஹைட்ரேட் தான் மோஸ்ட்லி உள்ளே போய் குளுக்கோஸாக மாறும், சர்க்கரையாக மாறும் நமக்கு. ரெண்டாவது ரெடிமேட் சுகர்ஸ். ஸோ ரெடிமேட் சுகர்ஸ் டைரெக்டாக இருக்கும், உள்ளே போய் கன்வெர்ட் ஆகிறது, பாடியில் செரிச்சு ரத்தம் அனுப்புறது. இது ரெடிமேடாக சர்க்கரை இனிப்பு பொருட்கள் உள்ள அனுப்புறது தவிர்க்கிறது. நம்ம பின்னாடி வருவோம். பொதுவாக நமக்கு இது இந்த பொருளை சாப்பிட்டா அதிகமாக சர்க்கரை ஏறுது, இந்த பொருளை சாப்பிட்டா மிதமாக சர்க்கரை ஏறுது, இந்த பொருள் சாப்பிட்றதுனால நமக்கு சர்க்கரை ஏறாது. இதை வந்து நாங்கள் கிளைசிமிக் இண்டெக்ஸ் சொல்லுவோம், சர்க்கரை ஏற்றும் தன்மைன்னு சொல்லுவோம். சர்க்கரை ஏற்றும் தன்மை என்பது அந்த உணவு செரிமானம் அடையக்கூடிய வேகம் மற்றும் உணர்வு வந்து நம்ம உள்ளே போன உடனே குளுக்கோஸாக மாறக்கூடிய வேகத்தை கூடிய அளக்கக்கூடிய அளவாகும். ஸோ அதிக சர்க்கரை தன்மை உள்ள உணவுகள் அப்போ என்ன பண்ணும், அதிகமாக ரத்தத்தில் சர்க்கரையை ஏற்றும். குறைவான சர்க்கரை ஏற்றும் தன்மை உள்ள உணவுப் பொருட்கள் ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவு வந்து என்ன பண்ணும், மெதுவாக ஏற்றும். ஸோ இப்போ எதுவாக குறைவாக சர்க்கரை ஏற்றக்கூடிய தன்மை உள்ள உணவுப் பொருட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கீரை. கேட்கலான்னு நினச்சேன். கீரை. ஆமாம். கீரைன்றது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல சர்க்கரை நிறைய சாப்பிடலாம், சர்க்கரை அளவு ஏற்றும் தன்மை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்தது மாவு சத்து இல்லாத காய்கறி, அதாவது பூமிக்கு
மேலே விளையக்கூடிய காய்கறிகள் சொல்லக்கூடிய அவரைக்காய், சுண்டைக்காய், வெண்டைக்காய், பாகற்காய், கத்திரிக்காய், கொத்தவரங்காய், இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து ரத்தத்தை சர்க்கரை அளவு ஏற்றாது. பட் அதே பூமிக்கு கீழே விளையக்கூடிய கிழங்கு வகைகள் வந்து மாவுசத்து உள்ளது. அது கொஞ்சம் உள்ள ரத்தத்தில் சர்க்கரை அளவு வந்து கூட்டும். உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்கு, அந்த மாதிரி கிழங்கு வகைகள் எல்லாமே ஏற்றும். பருப்பு மற்றும் பயிர் வகைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவு சர்க்கரை அளவு ஏற்றாது. கேரட், பூமி கீழே விளையிறதுல கேரட் வந்து அவ்வளோ மாவுசத்து உள்ளது. கார்போஹைட்ரேட் இல்லாமல் நார் சத்து அதிகமாக உள்ளது. அதுக்கு மட்டும் எக்ஸப்ஷன் இருக்கு. நம்ம ஆமாம், கொட்டை வகைகள் சொல்லக்கூடாது. அதெல்லாம் வந்து குறைவான சர்க்கரை ஏற்றும் தன்மை. மிதமான சர்க்கரைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தானியங்கள், முக்கியமாக அரிசி, கோதுமை, மைதா போன்ற இந்த மாதிரி பொருட்கள் உள்ளே போய் நமக்கு சர்க்கரையாக மாறும். நம்ம இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாம் எந்த பொருள் சாப்பிட்றோமோ அதெல்லாம் உள்ளே போய் சுகராக வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? இது மிதமான சர்க்கரை ஏற்றும் தன்மை. அதிகமாக சர்க்கரை ஏற்றுன சாப்பிட்ட பொருள், அதிகமாக ரத்த சர்க்கரை என்ன பிரெட், மைதா, இனிப்பு சர்க்கரை, வெல்லம், தேன், ஜெல்லி, ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸு, மிட்டாய், இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸஸ், பட்டை தீட்டப்பட்ட அரிசி, இந்த கிழங்கு வகைகள்லாம் நமக்கு வந்து உடனே வந்து அதிகமாக சர்க்கரை அளவை வந்து நம்ம ஏற்றக்கூடும். ஸோ அதனால் நம்ம பார்க்கும்போது இந்த பொருள் சர்க்கரை சாப்பிட்டா அதிகமாக சர்க்கரை ஏறும், இந்த பொருள் சாப்பிட்டா சர்க்கரை குறைவாக ஏறுன்றக்கூடிய நாலேஜ் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம எல்லா பொருளையுமே நம்ம வந்து விரும்பி நம்ம வந்து சாப்பிடலாம். இப்போ இலையில வந்து ஒரு சாப்பாடு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அது பார்க்கணும். நம்ம இலையில ஒரு தட்டு இருக்குன்னா அதில் பாதி அளவு கண்டிப்பாக காய்கறிகளாக இருக்கணும். காய்கறி கீரைகள் வந்து நம்ம பாதி அளவு காய்கறி கீரைகளாக இருக்கணும். ஒரு ஆஃப் தான் நம்ம தானிய வகைகளாக இருக்கணும். அரிசிலாம் சாப்பிட்டு சாதம்லாம் ஒரு கப்பு தான் சாப்பிடணும். இட்லி தோசைக்கு 2 தோசை, 2 இட்லி, 2 சப்பாத்தி அளவாக எடுத்துக்கணும். கொஞ்சம் பயிர் வகை, நான்வெஜ் பீசஸ், நான்வெஜ் சிக்கன், மீன்லாம் இதெல்லாம் நம்ம அளவே இல்லாமல் உள்ளே போகும்போது நமக்கு வந்து அது வந்து உள்ளே வந்து அவ்வளோ சர்க்கரை அளவாக வந்து நமக்கு வந்து மாறாது. நான்வெஜ் பொதுவாக மாறாது டாக்டர். ப்ரோட்டீன் கொழுப்பு அது உள்ளே போய் சுகராக நமக்கு வந்து மாறாது. பொதுவாக நல்லா சாப்பிட்ணுன்னா சிக்கன், கோழி இறைச்சி, மீன், முட்டை வந்து நம்ம தாராளமாக சாப்பிடலாம். நான்வெஜ்ல சிக்கன், கோழி, மீன், முட்டை தாராளமாக. நான்வெஜ் பயிர்களை கேட்டுக்கொள்ளுங்கள். சிக்கன், மீன், முட்டை அதெல்லாமா சாப்பிடலாம். ரொம்ப தவிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா பதப்படுத்தப்பட்ட இறைச்சி, ஆட்டு இறைச்சிகள்லாம் வந்து கொஞ்சம் சாசேஜ், இது ஷவர்மா, இந்த கபாப் போன்ற பொருட்கள்லாம் வந்து நம்ம வந்து தவிர்க்கிறது வந்து ரொம்ப 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 நல்லது நமக்கு வந்துட்டு. ஓகே டாக்டர், இப்போ வந்து நீங்கள் ரொம்ப விலாவரியாக சொல்லிட்டீங்க. அதாவது என்னென்ன காய்கறிகள், என்னென்ன பயிர் வகைகள் நீங்கள் பேர் சொல்லியே சொல்லிட்டீங்க. அதாவது நம்ம நேர்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் செஷன் என்னென்னா, இப்போ வந்து நம்ம அதிகமாக தண்ணி குடிக்கிறது, அந்த தூக்க கட்டுப்பாடு, மன அழுத்தம், இதுக்கும் சுகருக்கும் என்ன சம்மந்தம் இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக வந்து நம்ம ஏற்கனவே லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்ம வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லுவோம். பொதுவாக இந்த ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், அந்த ஹார்ட் டிசீசஸ், கொலஸ்ட்ரால், கொழுப்புகள் அதிகமாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து நான் கம்யூனிகபிள் தொற்றா நோய்கள் சொல்லணும். தொற்று நோய்களை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். தொற்றா நோய்கள் வந்து அவங்களா மாறும் போது, அவங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கும் போது தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதில் முக்கியமாக பண்ண வேண்டியது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, நமக்கு உணவு கட்டுப்பாடுகள், நல்ல தூக்கம், ஒரு நாளைக்கு ஒரு 6 to 8 hours தூக்கம், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இது ரொம்ப இதனால தவிர்த்தா இந்த மாதிரி நோய்கள் வராமல் நம்ம வந்து தவிர்க்கலாம். நம்ம இது வந்து வருமுன் காக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எல்லாமே நம்ம வந்து வருமுன் காக்கிறது ரொம்ப நல்லது. இது வரவே கூடாதுன்னா நம்ம வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம உணவு முறை, நம்ம உடற்பயிற்சி செய்கிறது, அதுலேயுமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம கையில். ஓகே டாக்டர், அது வந்து சொல்லிட்டீங்க ஆரம்பத்தில் இந்த நோயை முற்றிலும் குணமாக்க முடியாது, நம்ம கண்ட்ரோலில் தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டீங்க. நான் கேட்கணும்னு நினச்சேன், நீங்கள் ஆரம்பத்திலே முடிச்சிட்டிங்க. இருந்தாலும் இன்னொரு நேயர்களுக்கும் சேர்த்து பதிவு பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கலாம். ஓகே, வந்ததுன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, கண்ட்ரோல் வச்சுக்கலாம். அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா டாக்டர்? நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபாஸ்டிங், சர்க்கரை நோய்களுக்கு இன்டிமெண்ட் ஃபாஸ்டிங் என்ன இருக்கா டாக்டர்? இல்லை அவங்க நார்மலாக விரதம் இருக்கிறாங்க, அது மாதிரிலாம் உங்களுக்கு பரிந்துரை பண்ணலாமா? அதெல்லாம் வேணாம், கரெக்டாக சாப்பிடணும் நீங்கள் அப்படின்னு அட்வைஸ் இருக்கா டாக்டர்? பொதுவாக நாங்கள் தவிர்க்கிறது நல்லது தான் சொல்லுவோம். ஒரு அளவான சாப்பாடு, சரியான சமயத்தில் சாப்பாடுன்றது எங்கள் கோட்பாடு. ஓகே, சாப்பிட்றணும், அளவாக சாப்பிடணும், சரியான சமயத்தில் சாப்பிடணும். செம. ஓகே டாக்டர், ஒரு கார் வந்துடுறாங்க, பேசலாமா? வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? பட்டாம்பாக்கம் சுப்பிரமணியம் சார், உங்களோட கேள்விகளை நம்ம டாக்டர்கிட்ட கேளுங்க சார். டாக்டர் கிரீட்டிங் சார். எஸ் சார், தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார். அப்புறம் பிளட் சாம்பிளில் சார் பிளட் சுகரு, யூரின் சுகரு, யூரியா, ஆல்புமின், கிரியாட்டினைன், இது கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். இதை சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இப்போ நம்ம சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னா நம்ம அதனுடைய உறுப்புகள் நம்ம உடல் உறுப்புகள் பாதிக்கப்படையாமல் நம்ம தவிர்க்கணும். நமக்கு அதில் முக்கியமாக பாதிப்படைகிறது கிட்னி பாதிப்படையும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நம்ம வந்து அந்த யூரியா, கிரியாட்டினின் டெஸ்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப நாட்பட்ட சுகர் இருக்குது, ரொம்ப நாள் சுகர் இருந்துச்சுன்னா, ஸோ அவங்களுக்கு டயபெட்டிக் நெஃப்ரோபதி வரத்துக்கான சான்ஸ் இருக்கும்போது அந்த யூரினில் வந்து ஆல்புமின் வெளியேற்றம் மோஸ்ட்லி இருக்கக்கூடாது. ஆல்புமின் வெளியே போகக்கூடாது, நமக்கு ஆல்புமின் நில்ல இருக்கணும். ஸோ நம்ம மேக்ரோஸ்கோப் எக்ஸாமினேஷனில் ஆல்புமின் கண்டுபிடிச்சிடலாம்.
பட் அது சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும், நமக்கு வந்து கிட்னி பாதிப்பை தவிர்க்கணும்னா அந்த யூரினில் மைக்ரோ ஆல்புமின் டெஸ்ட் இருக்குது வந்து நமக்கு. மைக்ரோ ஆல்புமினுரிய டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம சர்க்கரை நோயினால் வரக்கூடிய கிட்னி பாதிப்பை நம்ம தள்ளி போடலாம், இல்லை தவிர்க்கலாம் நம்ம. அதேமாதிரி ரத்தத்தில் இருக்கிற கொழுப்புகள் அளவையும் நம்ம வந்து அவசியம் செக் பண்ணிக்கணும் நம்ம. இதெல்லாம் நம்ம வந்து மெட்டபாலிக் டிசீஸ் சொல்லுவோம். இந்த சுகர், பிபி அண்டு கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்து ஒன்று வந்துட்டால் ஒன்று எல்லாமே தொடர்புடைய நோய்கள் வந்து ஒன்றுக்கு வரத்துக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதுமாதிரி ரத்தத்தில் உங்களுக்கு இதயத்தில் வந்து ரத்த குழாய்கள் பாதிப்பு ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்படுறதுக்கோ, இல்லை மூளையில் ரத்த குழாய்கள் பாதிப்பு ஏற்பட்டு ஸ்ட்ரோக் ஏற்படுறதுக்கோ, இல்லை இதயத்தில் ரத்தத்தில் கொழுப்புகள் படிகிறதுனாலையோ, மூளை ரத்த குழாய் கொழுப்புகள் படிகிறதுனாலே தான் பாதிப்புகள் அதிகமாக ஏற்படும் நமக்கு. ஸோ அதனால் ரத்தத்தில் உடைய கொழுப்பு பரிசோதனை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ் அண்ட் இந்த விஎல்டிஎல், எல்டிஎல் லெவல் வந்து நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து மெயின்டைன். இந்த 2 டெஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டு. அதுமாதிரி லிவர் ஃபங்க்ஷன்ஸ் அதுமாரி பார்க்கணும் நம்ம. ஏன்னா நிறைய மெடிசன்ஸ் எடுக்கும்போது நம்ம லிவர் பாதிப்புகள் எதாவது ஏற்படுதா இல்லையான்றதையும் பார்க்கணும் நமக்கு. ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம், கல்லீரலில் வந்து கொழுப்பு படிகிறது, அதோடைய தன்மை வந்து எப்படி இருக்குன்றதையும் நம்ம வந்து செக்அப் செஞ்சுக்கணும். இதயத்துக்கு தேவையான இசிஜி வருஷத்துக்கு ஒரு முறையும் எக்கோ பரிசோதனையும் நம்ம வந்து அவசியம் நம்ம வந்து பண்ணிக்கணும். அடுத்து கால் பாதத்துக்கான பரிசோதனை. கால் பாதங்களில் நரம்பு மண்டலம் நல்லா வேலை செய்யுதா, எப்படி இருக்குது, உணர்ச்சித்தன்மை எப்படி இருக்குது, நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் என்றதையும் நம்ம வந்து அவசியம் வந்து நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது கண் பரிசோதனை. கண் பரிசோதனை டயபெட்டிக் ரெட்டினா என்ற ஒரு ஒளிரும் திரை தான் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படும். ஸோ அதனால் அந்த பார்வை மங்குதல் ஏற்பட்டதாலே நம்ம வந்து கண் மருத்துவரை வந்து வருடத்திற்கு ஒரு முறை பார்த்து பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கிரியேட்டினின் கேட்டேன். அதுக்கு கிட்னி ஃபங்க்ஷன் பார்க்குறப்ப அந்த யூரியா கிரியாட்டினின் டெஸ்ட்டு நம்ம பண்ணிக்கணும். அந்த கிரியாட்டினின் லெவல் இருக்கிறத பொறுத்து தான் நமக்கு சிறுநீரகத்துடைய தன்மை வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். நார்மலாக 1.2 கிராம் மில்லிகிராம் இருக்கணும் நமக்கு, ஓகேங்களா. ஸோ அது அளவுகளை கொஞ்சம் அதிகமாகும் போது சிறுநீரக மருத்துவர் வந்து அதற்கான அட்வைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணலாம் இது பண்ணலான்றது சொல்லுவாங்க. உணவு கட்டுப்பாடு, ஒரு நாளைக்கு இவ்வளோ தண்ணீர் அருந்தணும், இவ்வளோ ப்ரோட்டீன் இவ்வளோ அருந்தணுன்றதை வந்து சொல்லி அந்த பாதிப்புகள் தள்ளி போடுறத வந்து சிறுநீரக நெஃப்ராலஜிஸ்ட் சொல்லுவோம் நம்ம. நீங்கள் அவங்களுடைய கண்காணிப்பில் அவசியம் இருக்கிறது நல்லது. நீங்கள் கிரியேட்டின் லெவல் அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சமாக, ஓகேங்களா. இந்த கிரியேட்டின் லெவல் அதிகமாக போகும்போது தான் நமக்கு வந்து டயாலிசிஸ் பண்ண ரத்த சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய நிலைமை வந்து உங்களுக்கு வந்து போயிடும் உங்களுக்கு வந்துட்டு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார், கிளியர் ஆச்சுங்களா? அழைப்புக்கு நன்றி. நம்ம வந்து எதில் ஆரம்பித்தோம், அந்த உணவு முறைகள் முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் உணவுகளில் முக்கியமாக தவிர்க்க வேண்டிய உணவு எண்ணெய். பொதுவாக ஆயில் கேட்பாங்க. ஆயில் என்ன ஆயில் சேர்க்கணும் போகணும் நம்ம வந்துட்டாங்க, பேசலாம். பேசலாம். ஓகே, ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ரேவதி பேசுகிறேன் சார், பாண்டிச்சேரியிலேருந்து. ஓகே மேம். ரேவதி மேம், உங்களோட கொஸ்டினை டாக்டர்கிட்ட கேளுங்க. ஹலோ டாக்டர். சொல்லுங்கள் மேம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் மேடம். வந்து எனக்கு 65 வயசு ஆகுது. ஓகே மேடம். சுகர் வந்து ஒரு 20 வருஷமாக இருக்குது. ஓகே மேடம். கண்ணில் பிரச்சனை, இந்த இது புறன்னு நீக்கியிருக்காங்க. 2 கண்ணுலையுமே இருக்குன்னாங்க. ஒரு கண்ணு நீக்கியாச்சு, இன்னொரு கண்ணு பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணணும். ஓகே மேடம். கால் பாதம் வந்து சாஃப்டாக இருக்குது சார். ரொம்ப எப்பயுமே செப்பல் தான் போட்டுப்பேன், எம்சிஆர் செப்பல் தான். வெளியில் போனாலும் வீட்டுக்குள்ளேயும் ஓகே மேடம். காலை தரையில் வச்சாலே வலிச்சு விட்டுருக்கு. அவ்வளோ சாஃப்டாக எடுத்து வரவேன்னு இருக்கு. ஓகே மேடம். ஓகே மேடம். ஓகே மேடம். அது பல்லு விழுந்துருச்சுன்னா, நிறைய பல்லுலாம் விழுந்துருச்சு. ஓகே. உடம்பு ரொம்ப இழைச்சி போயிடுச்சு. ரொம்ப இருப்பேன், ஓகே ரொம்ப ஓகே. இழைச்சிட்டேன். அது ஏன் அப்படி இழைக்குது உடம்பு? ரொம்ப வர இழைச்சிட்டே போகுது. அதுதான், அதாவது அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸில் இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கும்போது நம்மளுடைய வெயிட் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வெயிட் லாஸ் இருந்துச்சுனாலே உங்களுக்கு இன்சுலின் டிஃபிஷியன்சி டோட்டலாக ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு, ஓகேங்களா. சப்போஸ் நம்ம இன்சுலின் சுரக்கக்கூடிய இன்சுலின் வந்து ஒழுங்காக வேலை செய்யலை, நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து நம்ம தூண்டி வேலை செய்ய வைக்கலாம், ஓகேங்களா. இப்போ நீங்கள் இன்சுலின் எதாவது போட்டுக்கிறீங்களா, இல்லை வந்து ஒன்லி மெடிசன் மட்டும் தான் எடுத்துக்கிறீங்களா? மெடிசன் மட்டும் மாத்திரை வந்து கொஞ்சம் உங்களுக்கு போதுமான அளவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ரொம்ப அதிகமாக இருந்துகிட்ருக்குன்னா உங்கள் சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலுக்கு வரலன்னு அர்த்தம். நீங்கள் உடனடியாக மருத்துவரை பரிசோதனைச்சு நான் சொன்னபடி HbA1c சுகர் அளவை பார்த்துட்டு உங்களுக்கு இன்சுலின் இல்லை மெடிசன் தேவைப்படுமோ டாக்டர் முடிவு பண்ணுவாங்க. ஸோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்சுலின் எடுத்துக்க தயங்காதீங்க. இன்சுலின் தான் நம்முடைய உயிர் காக்கக்கூடிய ஒரு அமிர்தம், ஓகேங்களா. ஸோ அப்போ தான் உங்களுக்கு திருப்பி அந்த வெயிட் கெயின் வரும். 2வது சர்க்கரை நோயில் வரக்கூடிய பாதிப்புகளை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக தவிர்க்கலாம் நீங்கள், ஓகேங்களா. இப்போ நீங்கள் சொன்ன பிரச்சனைகள் சொன்னீங்க, கண் பிரச்சனைகள் சொன்னீங்க, அண்ட் எல்லாமே வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதுனால வர்றது தான். நீங்கள் நல்ல ஒரு மருத்துவரை வந்து கலந்து ஆலோசித்து நீங்கள் வந்து அவசியம் பார்த்துக்கணுமா நீங்கள். அழைப்புக்கு நன்றிம்மா. தேங்க்யூ. தேங்க்யூம்மா. நன்றி. உயிர் காக்கக்கூடிய அமிர்தம், அழகாக சொன்னீங்க டாக்டர் இன்சுலினுக்கு. அப்போ அதை வச்சு எனக்கு ஒரு கொஸ்டின். இப்போ இன்சுலின் எந்த ஸ்டேஜில் எடுத்துக்கணும்? கட்டாயம் எடுத்துக்கிட்டே ஆகுன்ற ஸ்டேஜ் எப்போ வரும் டாக்டர்?
கண்டிப்பாக இன்சுலின் எடுத்துக்கூடிய ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டைப் 1 டயபெட்டிஸ் சொல்லியிருந்தோம். ஓகே. ஸோ இப்போ டைப் 1 டயபெட்டிஸ் ஸ்டேஜ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்சுலின் மட்டும்தான் அவங்களுக்கு மருந்து. அது இன்சுலின் தவிர அவங்க வேறு விதமான மருந்தும் அவங்க எடுத்துக்க முடியாது. இன்சுலின் போட்டால் தான் டோட்டல் டிஃபிஷியன்சி. கணையத்தில் இன்சுலின் சுத்தமாக சுரக்கல அவங்களுக்கு, அப்போ இன்சுலின் வெளியே இருந்து போட்டாகணும். ரெண்டாவது டைப் 2 டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இஸ் ஏ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், இஸ் எவால்விங் டிசீஸ் டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு நல்ல இயர்லி டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் டயட் கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்கன்னா நமக்கு மெடிசன் எடுத்துக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்காது அவங்களுக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ எடுத்த உடனே பொதுவாக டயபெட்டிஸ் கண்டுபிடிக்கணும், உடல் பருமன்றக்கு மெடிசன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அடுத்த ரெகுலர் செக்அப் டாக்டர்கிட்ட வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கண்ட்ரோல் வரலன்னா அடுத்து ஒரு மெடிசன்ஸ் கொடுக்கலாம். ஸோ 1 or 2 3 மெடிசன்ஸ் ஒரு கம்பைண்டாக பண்ணி கொடுக்கும்போதும் அவங்களுக்கு கண்ட்ரோலாக வரல, அவங்களுக்கு சுகர் அப்பயும் கண்ட்ரோலாக வரல, மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கும்போது சொன்னபடி வெயிட் லாஸ் இருந்துகிட்டே இருக்குது, அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் போயிட்டுருக்குறாங்க, ஒரு 3-4 வகையான மெடிசனுடைய கலவையும் சேர்ந்து கொடுத்ததுக்கப்புறம் கூட அவங்களுக்கு கண்ட்ரோல் வரல, HbA1c லெவல் மோர் தென் 10க்கு மேலே இருக்குது. ஸோ அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இன்சுலின் ஆரம்பிச்சிடலாம். பொதுவாக வாழ்நாளில் ஒரு 250 மில்லிகிராம் மேலே ஒரு பாஸ்டிங் வந்துட்டாலே அது கண்டிப்பாக அவங்களுக்கு இன்சுலின் தேவைப்படுதுன்றது நம்ம பார்த்துக்கலாம். இன்சுலின் அளவு எடுத்துட்டா வாழ்நாள் முழுவதும் கண்டினியூ பண்ணணுன்றது எப்போ வரும்னா அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதான் கேட்கலான்னு வந்தேன், அப்படியே படிச்சிட்டீங்க. இன்சுலின் எப்போ கண்டா இன்சுலின் டிஃபிஷியன்சி ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இப்போ சப்போஸ் ஃபஸ்ட் டைம் கண்டுபிடிக்கிறோம், நம்ம ஃபஸ்ட் டைம் கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு இன்சுலின் லெவல் சுகர் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 1 week 10 days யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சில ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் ஏற்படுறாங்க, அந்த டைமில் ஒரு ஷார்ட் டேர்மாக யூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து மெடிசனாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? அப்படி எதுவுமே சொன்னபடி ஒரு தொடர்ச்சியான ஒரு வாய்வழி மாத்திரைகள் மூலமாக ஒரு கட்டுப்படுத்த முடியலன்னா மட்டும்தான் அவங்களுக்கு வாழ்வில் வந்து இன்சுலின் வந்து தேவைப்படலாம். அவங்களுக்கு டைப் 2 அடுத்து கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய சுகருக்கும் இன்சுலின் தான் தீர்வு. அவங்களுக்கு சில மெடிசன்ஸ் வந்து குழந்தைகளை வந்து பாதிக்குன்றதுனால கர்ப்ப காலத்தில் சர்க்கரை நோய் ஏற்பட்டுடுச்சுன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இன்சுலின் எடுத்து தான் ஆகணும். ஓகே. மாத்திரைகள் வந்து சரியான அது பலனை கொடுக்க முடியாது, அவங்களுக்கு ஏற்றுக்க முடியாத போது இன்சுலின் வந்து அவசியமாக தேவைப்படுது. கண்டிப்பாக. ஓகே டாக்டர், இப்போ வந்து நெக்ஸ்ட் என்னன்னா சில மூவிஸில் கொஞ்சம் காமிக்கலாக சொல்லுவாங்க, டேய் சுகர் பேஷண்ட்ரா நான் வாத்தியார சுகர் டேப்லெட் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், ஒரு மாதிரி கிருகிருன்னு வருதுன்னுவாங்க. அது மாதிரி திடீர்னு சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு மாதிரி ஆகும்போது என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு திடீர்னு இந்த சர்க்கரை அளவு குறையும் போது, அவங்க மயக்க நிலை ஒரு மாதிரி வரும்போது, பொதுவாக வந்து நார்மலான பர்சனுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு லோ சுகர் ஏற்படாது. ஒன்லி டயபெட்டிஸ் பீப்புள்ஸ் மட்டும் மெடிசன் எடுக்கிறவங்க இன்சுலின் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த லோ சுகர் அளவு வந்து ஏற்படும். அவங்க பொதுவாக அந்த இன்சுலின் வந்து எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்க லைஃப் வந்து பிளான்டாக இருக்கணும். அவங்க கரெக்டாக இந்த டைம் சாப்பிட்ணும், ஒரு அளவு எடுத்துக்கணும், இப்போ வெளியே போகிறோம் நம்ம சாப்பாடு லேட் ஆகிடுச்சா என்ன பண்ணுறது இந்த பேக்கப் வந்து அவங்க வச்சுக்கணும். இப்போ காலையில் மாத்திரைகள் போட்டு சாப்பிட்டுட்டு மதியம் சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும் போகும்போது தான் அவங்களுக்கு என்ன ஏற்படும், அந்த மாதிரி படபடப்பு மயக்கம் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அவங்க பக்கத்தில் இருக்க சப்போஸ் குளுக்கோஸ் கிடச்சிதுன்னா குளுக்கோஸ் தண்ணி கலந்து குடிக்கலாம், இல்லை சர்க்கரை வந்து ஒரு அளவு வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு வெள்ளரிக்காய் பிஞ்சு எடுத்துக்கலாம், ஒரு வெள்ளரி பிஞ்சு இருக்குது நமக்கு, இல்லை ஒரு நெல்லிக்காய் சாறு எடுத்துக்கலாம், இல்லை கொய்யாக்காய் ஒரு கொய்யா பழம் கிடையாது, கொய்யாக்காய் வந்து நம்ம எடுத்துக்கலாம், வந்து ஒரு தேங்காய் எடுத்துக்கலாம், மோர் குடிக்கலாம் நம்ம. ஒரு அந்த டைமில் ஒரு 50 கிராம் ஒரு நிலக்கடலை, சுண்டல், பயிறு, ராஜ்மா இந்த மாதிரிலாம் அந்த டைமில் எடுத்துக்கலாம். அவங்க ஒரு இனிப்பு இல்லாத ஒரு பால், டீ, காஃபி அந்த டைம் வந்து ஒரு ஸ்நாக்ஸாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது 2 இட்லி கூட சாப்பிடலாம் அவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்க. அந்த டைமில் அது முக்கியமான டைம் ஒரு 3-4 hours கிடைக்குது சாப்பாடு, இதெல்லாம் போட்டு சாப்பிட முடியல அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், சூப்பர். டாக்டர், இப்போ வந்து சுகர் பேஷண்ட்னாலே காயங்கள் சீக்கிரமாக ஆறாதுன்னு ஒரு கருத்து பரவிட்டு இருக்கு, அது உண்மைதானா? அது எந்த வகையில் வந்து காயங்கள் சுகர் பேஷண்ட் கூட ரிலேட் ஆகுது? இல்லை, அது ஏற்கனவே சொன்னபடி நமக்கு சுகர் ரத்த குழாயில் அதிகமாக இருக்க காலில் இருக்க ரத்த குழாய்களும் நரம்பு மண்டலமும் பாதிக்கப்படும் போது கால்களில் வந்து உணர்ச்சித்தன்மை ஏற்படும் நமக்கு. அதை நெகிழ்ந்து வெசல்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகிடும் அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு உணர்ச்சித்தன்மை வந்து அவங்களுக்கு இருக்காது. ஸோ அவங்களுக்கு சூடு ரத்த ஓட்டங்கள் ஆல்சோ குறைஞ்சிரும் அவங்களுக்கு. பொதுவாக கால் டிபெண்டன்ட் பொசிஷன் ரொம்ப கீழ் நோக்கி இருக்கிறதுனால ரத்தம் மேல் நோக்கி வந்து அவ்வளோ சீக்கிரமாக சரியாகாது அவங்களுக்கு வந்துட்டு. ஸோ காலில் ஏற்பட்ட புண்கள் ரொம்ப ஆறுறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும் அவங்க வந்து. கால் மட்டும் இல்லாமல் இப்போ வேற எங்கேயும் அடிப்படுது, கையில் இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அது மாதிரி காயங்களும் கைகள் அடிப்பட்டால் உடனே சீக்கிரம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கால்கள் தான் மெயின் முக்கியம். ரத்த ஓட்டம் காரணமாக ரத்த ஓட்டம் கால் டிபெண்டன்ட் ரொம்ப கீழ்ப்பு நோக்கி இருக்கிறதுனால நமக்கு வந்து திடீர்னு ஒரு காயம் வருது, காலை எடுத்துகிற அளவுக்கு ஆகுதுன்றாங்களே, இதான் நம்ம கை நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், கீழே வைக்க போகிறது இல்லை நம்ம. கால்கள் மட்டும்தான் நமக்கு மிக முக்கியமாக பூமியோட தொடர்பு இருக்கிறதுனால. நேர்களை விட நான் ரொம்ப தெளிவாயிட்டேன் டாக்டர். ஏன் அடிக்கடி காலை டப்புன்னு கட் பண்ணிடுறாங்க,
காயமாக தான் போகிறேன்றாங்க, அங்கே மட்டும் எவ்வளோ பாதிப்பு வருதுன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இனிமேட்டு இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாக்டர், இன்சுலின் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இன்சுலின் ஊசி அளவு அது மாதிரிலாம் இருக்குல்ல டாக்டர், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், முக்கியமாக வந்து நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். இன்சுலின் வந்து ஊசி எப்படி போடுறது, நம்மளே போட்டுக்கலாமா இல்லை ஹாஸ்பிட்டல் போய் தான் போடணுமான்ற. எங்கள் தாத்தா வந்து ஒரு 65, அவர் ஊசி அவரே தான் போட்டுப்பாரு, இப்படி தொடையில் வச்சு போட்டுப்பாரு. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்ன இவரே போட்டுக்கிறாரு, இது நல்லது தானா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. நான் வந்து ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன். பட் இன்சுலின் ஊசியை போடுறதுக்கு சிறந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வயிற்று பகுதி தான். ஓகே, நம்ம வயிற்றில் இன்சுலின் போடுறது தான் நமக்கு நல்லது. நமக்கு வந்து ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா எப்படி போடணும்னா, இப்போ நம்ம வயிறை வந்து நம்ம வந்து ஒரு கடிகாரமாக நம்ம வந்து திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நடுவில் இருக்கிறது தான் நம்முடைய தொப்புள். பெரிய முள்ளு சின்ன முள்ளு இணையறை சென்டர் பாயிண்ட் தான் நம்மளுடைய தொப்புள். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு 3 வேளை இன்சுலின் ஊசி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம காலையில் போடுற ஊசியை தொப்புளுக்கு மேலே அந்த 12 o'clock இருக்கிற பொசிஷனில் வந்து ஊசியை நம்ம போடலாம். அடுத்த ஊசியை 3 o'clock பொசிஷனில் போடலாம். நைட் வேற ஊசியை 6 o'clock பொசிஷன். அடுத்த நாள் 9 o'clock. ஓகே, அப்புறம் அடுத்து 1 o'clock. ஸோ இப்படி தொடர்ச்சியாக நம்ம அடுத்து 4 o'clock, அடுத்து ஒரு 7 o'clock போடும்போது நமக்கு வந்து தொடர்ச்சியாக போடும்போது அந்த இடத்துல இன்சுலின் சேர்ந்து கொழுப்பு கட்டிக்காது. இப்போ சப்போஸ் கையிலையோ கால்லையோ ரொம்ப போட்டுகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல லைப்போடிஸ்ட்ரோபின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல லைப்போடிஸ்ட்ரோபி கொழுப்புகள் வந்து நம்ம அரிப்பு ஏற்பட்டுடும். அதனால் இன்சுலின் போடுறது உறிஞ்சப்படாது ரத்தத்தில். ஒரு 10 யூனிட் இன்சுலின் போடுறீங்கன்னா ஒரு 7 யூனிட்ஸ் தான் வந்து வேலை செய்யும் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த கை காலில் தொடைப்பகுதியில் மீண்டும் மீண்டும் ஊசி போடுறதுனால அந்த இடம் கருப்பாகி ஊசி போட்டால் வலி ரொம்ப அதிகமாகக்கூடிய நிலைமைகள் வந்து ரொம்ப ஏற்பட்டுடும். ஸோ இன்சுலின் போடுறதுக்கு சிறந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வயிற்றுப்பகுதி தான். ஸோ அங்கே தான் வந்து இன்சுலின் சிறப்பாக வந்து நம்ம உடலில் வந்து அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக ஃபாஸ்ட்டாக நடக்கும் நமக்கு வந்துட்டு. ஸோ இடங்கள் மாறி மாறி போடுறதுனால இந்த வயிறு பகுதி பொசிஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கைக்கு வரலாம். இடது கை, அப்புறம் வலது கை, தொடை, இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியாக சுற்றி போடுறது வந்து எப்பயுமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து எல்லாருக்கும் என்ன டவுட் வரனா, ஒரு இன்சுலின் ஊசியை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு பயன்படுத்தலாம்ன்ற ஒரு டவுட் இருக்கும். நார்மலாக இன்ஜெக்ஷன்லேயே நமக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கு. ஆமாம், ஆனால் நம்ம பயன்படுத்தப்படக்கூடிய அனைத்து ஊசியிலையுமே டிஸ்போசபிள் தான். ஒன் டைம் யூஸ் அண்ட் டிஸ்போசபிள் தான். பட் நம்மள மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரியில் வந்து அதெல்லாம் வந்து பெரிய சான்சஸ் கிடையாது. எல்லாருமே ஒவ்வொரு வேலைக்கும் டிஸ்போசபிள் ஊசி வாங்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப இல்லை. அதுவும் இந்த ஊசி வந்து பிளட்ல மிக்ஸ் ஆகாது. நம்ம சப்குட்டீனியஸ் ஸ்பேஸில் போடுறதுனால சின்னதாக இருக்கும். அதனால முக்கியமாக நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஊசி மினிமம் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரே ஊசி தொடர்ந்து வந்து போட்டுக்க கூடாது. அடுத்தது முக்கியமாக அந்த இன்சுலினில் வந்து நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்சுலின் பாட்டிலில் என்ன அளவு இருக்கோ அதான் இன்சுலின் சிரஞ்ச் அளவு இருக்கும். சில இன்சுலின் ப்ரிப்ரேஷன் வரது பார்த்தீங்கன்னா, சில இன்சுலின் ப்ரிப்ரேஷன் வந்து 1 ml-க்கு 40 யூனிட்ஸ் வரும். சில இன்சுலின் ப்ரிப்ரேஷன் 1 ml-க்கு 100 யூனிட்ஸ் வரும். இப்போ ஒரு டாக்டர் வந்து 100 யூனிட்ஸ்க்கு வந்து ஒரு 10 யூனிட்ஸ் போட சொன்னார்னு வச்சுக்கோங்க. அது நீங்கள் 40 யூனிட்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப அளவு வந்து கம்மியாக யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை 100 யூனிட்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தாழ் சுக்கர் அல்லது சர்க்கரை நிலை ஹைப்போகிளைசிமியா ஏற்படுறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. அடுத்து மக்களுக்கு வரக்கூடிய டவுட் பார்த்தீங்கன்னா, எந்த டைமில் வந்து இன்சுலின் ஊசி போடணும், எந்த டைம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடணுமா, சாப்பிட்றதுக்கு பின்னாடி போடணுமான்னு ஒரு டவுட் வரும். இன்சுலின் ஊசியை போடுறது முக்கியமான டைம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடுறது தான் நல்லது. முக்கியமாக ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் 10 to 15 மினிட்ஸ் போடணும்னா நீங்கள் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போடணுங்க. தோசை சாப்பிட்றாங்க, ஊசி போட்டேன் சாப்பாடு கொண்டு வாங்கன்னு அவ்வளோ பக்கம் மெயின்டைன் பண்ணுவார். இப்போ தான் நீங்கள் சொல்லும்போது லேட் ஆகுது. அப்போ போட்ட உடனே சாப்பிட்றணும். போட்டு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம கண்டிப்பாக நம்ம சாப்பிடுவோம். 15 மினிட்ஸ் கழிச்சு சாப்பிடாம அப்போ இன்சுலின் வேலை செய்ய ஆரம்பிக்கும். கரெக்டாக சாப்பிட்றதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்சுலின் போட்டுட்டு ஒரு 1 hour கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நீ சொன்னீங்களே அந்த படபடப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக ஏற்படுறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே டாக்டர், இப்போ வந்து கொஞ்சம் உளவியலாக பேசணுன்னா, இந்த நோயை ஒத்துக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தயங்குறாங்க, ஒரு தாழ்வு மனப்பான்மையாக பார்க்குறாங்க, சுகரா அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன டாக்டர் சொல்லலாம்? இதை சொல்ல கேட்கணும். சர்க்கரை பேச்சு தான் நோயின்னு ஆகி போச்சுங்க. இது கண்டிப்பாக நோய் கிடையாது. நோயினா இப்போ டெங்கு காய்ச்சல் வருது நோய், கொரோனா வருது நோய், அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் இறந்துருவாங்க சொல்லுவோம். பட் சர்க்கரை வியாதின்றது நோய் கிடையாது. அது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு நிலை, ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வாழ பழகிக்கணும். இப்போ நம்ம இந்த மதம்னா இப்போ எப்படி இருக்கிறோம், சைவம் மதம், அசைவம்னா சைவம் சாப்பிடாமல் இருக்கும், சைவம்னா சைவம் சாப்பிடாமல் இருக்கும். அதே மாதிரி சர்க்கரை வந்துருச்சுன்னா அதுக்கான உணவு பழக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணால் இந்த நோயை வந்து நம்ம வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அது ஒரு கைண்ட் ஆஃப் வாழ்க்கை முறை, அவ்வளோதான். அது ஒரு கைண்ட் ஆஃப் வாழ்க்கை முறை, நோய் கிடையாது. இது ஓகே, அது வந்து அந்த வாழ்க்கை முறை நீங்கள் வாழணும், வாழ்க்கை முறை ஃபாலோ பண்ணி. ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம நாட்பட்ட மாத்திரை போடுறவங்க, ரொம்ப நாளைக்கு மாத்திரை போடுறவங்க, ஒரு 10 வருஷமாக சுகர் இருக்குது, நான் 10 வருஷமாக மாத்திரை போட்டுட்ருக்கேன் அப்படின்றவங்களுக்கு எதுவும் பாதிப்பு வருமா டாக்டர்? பக்க விளைவுகள் எதுவும் வருமா? கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன், நவீன முறை மருத்துவத்தில் பார்க்குறப்போ ஒரு மாத்திரை சேல்ஸ்க்கு வருதுன்னா அது பல கட்ட சோதனைகளை கடந்து தான் நமக்கு வருது. ஓகேங்களா? ஸோ அதனால் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து வெரி வெரி ரேர். ஆக்சுவலி நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் மாத்திரை எடுத்து வரக்கூடிய சைடு எஃபெக்டை விட நீங்கள் மாத்திரைகள் எடுக்காமல் இருக்கிறதுனால வரக்கூடிய பக்க விளைவுகள் தான் ரொம்ப அதிகம் உங்களுக்கு.
ஸோ அதனால் மாத்திரை எடுக்கிறதுக்கு ரொம்ப மிகவும் தயங்காதீங்க. தொடர் சிகிச்சை வச்சுக்கங்க. நீங்கள் டாக்டர் ஒரு வாட்டி மாத்திரை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவங்க 2 வருஷம் 3 வருஷம் அதே மாத்திரையை போட்டுட்டு செக் கூட பண்ண மாட்டாங்க. திருப்பி வருவாங்க. அவங்க சர்க்கரை அளவு கண்ட்ரோல் வந்துச்சா இல்லையா, 400 மாத்திரை போகிறேன்னு போடுவாங்களே தவிர அது கண்ட்ரோல் வந்துச்சா இல்லையான்றத ஒரு பராமரிச்சு செக் பண்ணி டியூட்டியை பார்க்குறாங்களே தவிர அது எனக்கு என்ன செய்ய மாட்டாங்க. அது நம்ம நிறைய மாத்திரைகள் வகைகள் நிறையா இருக்குது. மாத்திரைகள் நிறைய வகைகள் இருக்குது, நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது அதில். ஓகேங்களா? ஸோ அது வந்து மருத்துவர் ஆலோசித்து மாத்திரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே டாக்டர். இப்போ வந்து ஒரு சில தவறான கருத்துக்கள் பரவிட்டு இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் வந்து மாத்திரை இன்சுலின் தாண்டி சில மூலிகை மருந்து குடிச்சா சரியாயிடும் அது மாதிரிலாம் இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன டாக்டர் சொல்கிறீங்க? நல்ல கேள்வி. அது நிறைய பேர் சொல்லுவாங்க, சப்போஸ் சுகர் வந்துருச்சுன்னா நம்ம வந்து மூலிகை மருந்து இல்லை, உணவு முறைகளை நம்ம வந்து பாகற்காய் எடுத்துக்கலாம், இன்சுலின் செடி எடுத்துக்கலாம், வெந்தயம் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப அது வந்து நல்ல விஷயம்தான். நான் இல்லை சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கை உணவு முறைன்றது சார்ந்து தான் இருக்குது. நல்ல உணவு முறை அது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு இப்போ தான் வந்து உங்களுக்கு சுகர் கண்டுபிடிக்கிறீங்க, ஒரு ஆரம்ப கட்ட லெவலில் இருக்குது, ஒரு ப்ரீ டயபெட்டிஸ் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சர்க்கரை வரக்கூடிய அறிகுறிகள் தேவைப்படுதுன்றப்ப நம்ம இந்த உணவு பழக்க வழக்க முறைகளை வந்து நம்ம வந்து கடைபிடிக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு சுகர் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, சுகர் வந்து நல்ல முழுமையாக எவால்விங் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் சுகர் லெவலில் வந்து இது மாதிரி பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ ஒரு வெந்தயங்கள் சாப்பிட்றப்போ ஒரு 10 மில்லிகிராம் 20 மில்லிகிராம் குறைக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 200-300 மில்லிகிராம் இருக்கும்போது அது குறைக்கிற 10 மில்லிகிராம்னால அவங்களுக்கு வந்து ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது. நம்ம வந்து இந்த மாதிரி பொருட்கள் நல்லாவே சாப்பிடுங்க. நிறைய சத்துக்கள் இப்போ லவங்கப்பட்டை, ஆளி விதைகள் சொல்லுவோம், பூண்டு வெங்காயம் சொல்லுவோம், வெந்தயம், மஞ்சள், சியா விதைகள் போன்ற இதெல்லாம் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ரத்தத்தில் குளுக்கோஸ் லெவல் குறைக்கும். பட் அதுதான் மருந்துன்னு சொல்லி நீங்கள் அதையே மருந்தா பார்ட் ஆஃப் இது வாழ்வியல் நடைமுறை. கண்டிப்பாக உணவு பழக்க முறையில் சேர்த்து சாப்பிடுங்க. மருந்து வேற, உணவு பழக்கன்றது அது கொஞ்சம் உணவே மருந்து தான், நமக்கு உணவே மருந்து தான். பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த உணவு சாப்பிட்றதுனால நமக்கு கண்ட்ரோல் சிகிச்சைக்கு கண்ட்ரோல் ஆயிடுச்சா இல்லையான்றது பார்க்கணும். அதனால கண்ட்ரோல் வச்சுக்கிறீங்கன்னா சந்தோஷம். ஒன்ஸ் கண்ட்ரோல் வரலன்னா நீ அக்செப்ட் பண்ணிட்டு மெடிசன்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சூப்பர் டாக்டர். நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப பொறுமையாக நீட் அண்ட் கிளியராக பதில் சொல்லி விளக்கம் கொடுத்தது ரொம்ப நன்றி டாக்டர். நம்ம நேர்களும் இதில் இருக்கான சரியான தெளிவு அடைஞ்சிருப்பாங்கன்னு நம்புகிறேன். நேர்களே அடைஞ்சிட்டீங்க தானே? அவங்க ஆமான்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே டாக்டர், தேங்க்யூ.